லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் தான் வழங்கிய வாக்குமூலமானது அதிகாரிகளின் கடும் அச்சுறுத்தல் மற்றும் மிரட்டலின் பேரிலேயே பெறப்பட்டது என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தின் விவரங்களை அவரது சட்டத்தரணிகள் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளனர். வழக்கின் பின்னணியாக ஏர்பஸ் விமான கொள்வனவு ஒப்பந்தத்தின் போது பெறப்பட்ட கமிஷன் தொகையிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு 60 மில்லியன் ரூபாவும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயவர்தனவுக்கு 20 மில்லியன் ரூபாவும் வழங்கியதாக கபில சந்திரசேன ஒப்புக்கொண்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்தே இந்த விவகாரத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. பிரமாண பத்திரத்தில் கபில சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் மார்ச் 18ஆம் திகதியிடப்பட்ட தனது பிரமாண பத்திரத்தில் கபில சந்திரசேன பின்வரும் திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளார். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட போது ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகள் தன்னை தனியாக அழைத்துச் சென்று அச்சுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி ஆகியோரின் பெயர்களை வாக்குமூலத்தில் கட்டாயம் சேர்க்குமாறு அதிகாரிகள் தன்னை வற்புறுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வாக்குமூலம் பெறப்படும் போது தனது சட்டத்தரணியோடு ஆலோசிக்க தனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கைது செய்யப்படுவேன் என்ற அச்சத்தின் காரணமாகவே அந்த பெயர்களை குறிப்பிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏர்பஸ் ஒப்பந்தத்தில் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள கபில சந்திரசேனவை எதிர்வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களின் பெயர்கள் இந்த ஊழல் வழக்கில் தொடர்பு படுத்தப்பட்டுள்ள நிலையில் கபிலவின் இந்த புதிய பிரமாண பத்திரம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.